தமிழகம் முழுவதும் தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை சந்தித்து வரும் உதயநிதி ஸ்டாலின் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் நடைபெறும் திமுக ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றி வருகிறார். அதை நேரலையில் காணலாம். சரி, இரண்டிலுமே இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்துக்கே வழிகாட்டியாக விளங்கக்கூடியவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள். தமிழ்நாடு இன்னைக்கு இப்படி பல்வேறு பணிகள்னால, முதலமைச்சருடைய பல்வேறு பணிகள்னால, திட்டத்தினால, பொதுமக்களுடைய ஒத்துழைப்பினால இன்னைக்கு இந்தியாவிலே அதிகமா 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவிலே முதல் மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. இது இன்னும் தொடரணும்னா, இந்த முன்னேற்றம் இன்னும் அதிகமாகணும்னா நாம மீண்டும் ஆட்சிக்கு வந்தாகணும். நம்மளுடைய ஆட்சி தொடரணும். அதற்கு உங்க ஒவ்வொருத்தருடைய உழைப்பு மிக மிக முக்கியம். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை மாதிரி அடக்குமுறையையும் நெருக்கடிகளையும் சந்திச்ச இயக்கம் இன்னைக்கு இந்தியாவிலே கிடையாது. மொழிக்காக போராடின இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். மாநில உரிமைக்காக போராடின இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். இப்படி எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ உயிர் தியாகங்கள் செஞ்ச இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். இப்படி அனைத்து சூழ்ச்சிகளையும் முறியடிச்சு இன்னைக்கு நம்ம இயக்கம், நம்முடைய கழகம் இன்னைக்கு கம்பீரமா களத்தில் நிற்குதுன்னா அது இன்னைக்கு பலருடைய கண்களை உறுத்திக்கிட்டு இருக்கு. உங்களுடைய உழைப்பு பலருடைய கண்களை உறுத்திக்கிட்டு இருக்கு. திமுகவை வீழ்த்திட்டா தமிழ்நாட்டை எப்படியாவது அவகரிச்சிடலாம், சீரழிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கும்பல் கனவு காண்டுகிட்டு இருக்கு. ஆனா கடைசி வரைக்கும் சொல்றேன், உங்களை போல கருப்பு சிவப்பு வேட்டி கட்டின கடைசி தொண்டன் இருக்கிற வரைக்கும் அந்த கனவு என்னைக்கும் நீங்க நடக்கப்பட மாட்டீங்க. இந்த இயக்கத்தை யாரும் அசைச்சு இல்ல, தொட்டு கூட பார்க்க முடியாத உடற்பிறப்பில கொண்ட இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கூட்டத்தில் பாக நிர்வாகிகள் பல பேர் கலந்துகிட்டு இருக்கீங்க. நேற்று நடந்த கழக மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தில் காணொலி காட்சி மூலமாக நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவுரை வழங்கியிருக்காங்க. தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. கழகத்துடைய ஒவ்வொரு பூத் கமிட்டியிலும் முறையாக நிர்வாகிகளை நாம நியமிக்கணும். பூத் கமிட்டி அமைக்கின்ற வேலைகளை தலைவர் அவர்களே நேரடியாக கண்காணிப்பார்னு நேற்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இதனை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க செயல்படணும்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன். வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணிகளை மிகவும் பொறுப்போடு நீங்க செயல்படுத்தணும். நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு நாளைக்கு அடுத்த தொகுதிக்கு போயிடுவேன். நேற்று காஞ்சிபுரம், இன்னைக்கு செங்கல்பட்டு, அடுத்தடுத்த தொகுதிக்கு போயிடுவேன். மக்களை பார்க்க போயிடுவேன், கழக நிர்வாகிகளை பார்க்க போயிடுவேன். ஆனா இங்க அடுத்த 6 மாசம் நிச்சயம் வருவேன். அடுத்த 6 மாசம் மக்களோடு மக்களாக நேரடி தொடர்பாக இருக்கக்கூடியவங்க நீங்க தான். தேர்தல் வரைக்கும் மட்டும் இல்ல, வாக்கு எண்ணிக்கையின் போதும் கூட இருந்து அந்த வெற்றியை உறுதி செய்ய போகிறவர்கள் நீங்க தான். அதனாலதான் உங்ககிட்ட நான் உரிமையா கேட்கிறேன். நீங்க ஒவ்வொருத்தரும் 50 வாக்கு 60 வாக்கு, அந்த 50-60 வாக்குகளுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். இந்த 5 வீட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த ஒரு தெருவுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு அந்த பொறுப்பை பகிர்ந்துகிட்டீங்கன்னா அதை விட சுலபமான வேலை இருக்காது. நீங்க சொன்ன ஒரு 50 பேர் 60 பேர் கழகத்திற்கு வாக்களிக்கிறாங்கன்னா உங்களுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்கவோ தவிர்க்கவோ முடியாது. தவிர்க்க முடியாத சக்தியாக நீங்க இருப்பீங்க. நம்முடைய அரசுடைய திட்டங்களை, சாதனைகளை மக்கள்கிட்ட தொடர்ந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. உங்களால செய்ய முடிஞ்சா அதை நீங்க செஞ்சு கொடுக்கலாம். அவங்களுடைய குறைகள் ஒன்றும் பெருசா இருக்காது. அவங்களுடைய தெரு பிரச்சனை சொல்லுவாங்க, சுகாதார பிரச்சனை சொல்லுவாங்க. பாதி பிரச்சனை உங்களாலேயே ரொம்ப சுலபமா தீர்க்கக்கூடிய பிரச்சனையா தான் இருக்கும். அப்படி உங்களால முடியலன்னா உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் தொடர்பு கொண்டு சொல்லுங்க. உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்பு கொண்டோ இல்ல உங்க அமைச்சரை தொடர்பு கொண்டோ சொல்லுங்க. இல்லனா நம்முடைய இளைஞரணி அலுவலகம் அன்பகத்துக்கு தொடர்பு கொண்டு நீங்க சொல்லுங்க. உங்களுக்காக நம்முடைய இளைஞரணி அலுவலகம் அறிவாலயமாக இருக்கட்டும், அன்பகமாக இருக்கட்டும், உங்களுக்காக எந்த நேரமும் கதவுகள் திறந்திருக்கும். உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றுறதுக்காக காத்து கொண்டிருக்கணும். உங்களுடைய உழைப்பை நம்முடைய தலைவர் அவர்கள் ரொம்ப கூர்மையா கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால சொல்றேன், உங்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரத்தை சரியான நேரத்தில் நம்முடைய தலைவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு வழங்குவார்கள். இன்னைக்கு நம்முடைய இயக்கம், நம்முடைய பேரறிஞர் அண்ணா, கலைஞர் வழியில நம்முடைய தலைவருடைய வழிகாட்டுதலோடு கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டோடு உறுதியா செயல்பட்டு இருக்கு. ஆனா நம்ம எதிர்க்கிற அதிமுக நிலைமை எதிர்த்து நம்ம நினைச்சு பாருங்க. எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் பஸ் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. கிட்டத்தட்ட 3 மாசமா பஸ்ல சுத்திட்டு இருக்காரு. ஒரு 15 நாட்களுக்கு முன்பு நீங்க பார்த்திருப்பீங்க, தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. அவர் ரோட்ல நின்று பேசிட்டு இருக்கும் பொழுது பொதுமக்கள் அந்த அவசர தேவைக்காக ஆம்புலன்ஸ்ல வந்தாங்க. அந்த ஆம்புலன்ஸை நிப்பாட்டி அதை மிரட்டி அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை நோட் பண்ணுங்க, அந்த டிரைவரை கீழே இறக்குங்க, இப்படி பல்வேறு இடைஞ்சல்கள் பண்ணி
ஒரு அவசர ஊர்திய நிப்பாட்டின, அதை விமர்சனம் பண்ண வீடியோக்கள் எல்லாம் வைரல் ஆச்சு. பொதுமக்கள் அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இப்படி பண்ணலாமான்னு பேசினாங்க. எதிர்க்கட்சி தலைவர் விடுங்க, ஒரு தலைவர் இப்படி பேசலாமா? தலைவர் விடுங்க, ஒரு மனிதாவை கொண்ட ஒரு மனுஷன் இப்படி பேசலாமா? நான் அதற்காகத்தான் நேற்று முன்தினம் சொன்னேன், எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, ஆம்புலன்ஸ்ல எல்லாம் நிப்பாட்டுறீங்க, தொடர்ந்து நிப்பாட்டிட்டு இருந்தாங்க. 2-3 இடத்துல ஆம்புலன்ஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்கப்பட்டாங்க. ஆம்புலன்ஸ் இந்த வாகன ஓட்டிகள் எல்லாம் அடிச்சாங்க. அவங்க எல்லாம் புகார் கொடுத்திருக்கிறாங்க. அதற்கு நான் பதில் சொன்னேன், எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, நீங்க ஆம்புலன்ஸை நிப்பாட்டுறீங்க, அது அவசர தேவைக்காக போற வண்டி. எந்த கட்சி தலைவர்கள் பேசும்போதும், பிரச்சாரத்தில் இருக்கும் போது, பல்வேறு நிகழ்ச்சியில் இருக்கும் போதும் நடு ரோட்ல கூட்டத்தை நடத்தினீங்கன்னா வரத்தான் செய்யும் அவசரத்துக்காக. நாங்கெல்லாம் தலைவர் முக்கியமா பேச்சை நிப்பாட்டிட்டு அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டு, நம்மளுடைய கழக தொடர்கள் அதுக்கு வழி விட்டு அந்த ஆம்புலன்ஸ் போனதுக்கு அப்புறம் தான் தலைவர் பேசவே ஆரம்பிப்பாரு. ஒரு தலைவர்னா அப்படி இருக்கணும். இப்படி இருக்கலாமா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாதிரி நான் தான் சொன்ன தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, நீங்க இப்படி பண்றீங்க. உங்களுடைய கட்சி இன்னைக்கு ஆம்புலன்ஸ்ல போற நிலைமையில இருக்கு. விரைவில் ஆம்புலன்ஸ்ல போய் பாஜகவோட அறுவை சிகிச்சைனால நீங்க விரைவில் ஐசியூல, நீங்க என்ன, நான் உங்களை சொல்ல, அதிமுகன்ற இயக்கத்தை சொல்ற, ஐசியூல நீங்க அனுமதிக்கப்படுவீங்க. கடைசியில் உங்களை காப்பாற்றுற மருத்துவராகவும் எங்களுடைய தலைவர் தான் வருவார் பாருங்க அப்படின்னு தான் சொன்னேன். இத கேட்டாரோ கேட்கலையோ, இல்ல கேட்காத மாதிரி நடிக்கிறாரோ, இல்ல யாராவது எழுதி கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல. நேற்று பேசும்போது மிகுந்த வன்மத்தோடு பேசியிருக்கிறார். உதயநிதி என்ன ஆம்புலன்ஸ்ல ஏத்திடுவாரா பாருங்க, என்னை பத்தி எனக்கு கொலை மிரட்டல் விடுறாரு அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசியிருக்கிறாரு. நான் நேற்றும் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்தில் பேசும்போது சொன்னேன், முழு மனதோடு சொல்கின்றேன், உள் அன்போடு சொல்கின்றேன், அழுத்தமாக சொல்கின்றேன், உங்க அத்தனை பேருடைய குரலாக சொல்கின்றேன். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்கள் இன்னும் 100 ஆண்டு காலம் நல்ல உடல் நலத்தோடு மனநலத்தோடு நீங்கள் வாழ வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளராக நீங்க மட்டும்தான் இருக்க முடியும். அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரே நல்ல காரியம் அதுதான். எங்களுக்கும் வேலை கொஞ்சம் சுலபமா இருக்கும். மீண்டும் சொல்கின்றேன், உங்களுக்கு மட்டும்தான் அது தகுதி இருக்கு. அந்த இயக்கத்தை வழி நடத்துறதுக்கு உங்களுக்கு மட்டும்தான் அது தகுதி இருக்கு. அதிமுக காரன் ஒத்துப்பானா இல்லையா? நான் சொல்றேன், நான் உங்களுக்கு முன்மொழிகிறேன். அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலராக அந்த எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தொடர வேண்டும். நம்முடைய கட்சிக்காரன பலமுறை இதெல்லாம் நீங்க நேரத்தெல்லாம் வைரல் ஆயிடுச்சு, பார்த்திருப்பீங்க. நம்முடைய இயக்கத்தை சேர்ந்த 2 பேர் பேசும்போது என்ன பேசிப்பாங்க? நல்லா இருக்கியாப்பா, பசங்க நல்லா இருக்காங்க, படிக்கிறாங்களா, தலைவர் அடிக்க பாத்தீங்களா, கூட்டத்துக்கு போனோமா, என்னைக்கு கூட்டம், முரசொலி வாங்கினியா, எதிர்கட்சி தலைவருடைய பேட்டி பாத்தியா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாத்தியா, அப்படின்னு என்ன குற்றச்சாட்டு சொல்லிருக்காங்க பாத்தியா, எப்படிதான் பேசுவோம். இதே 2 அதிமுக காரன் பேசும்போது என்ன பேசிப்பாங்க? சந்திக்கும் போது 2 பேர் பேசிக்கவே மாட்டாங்க, திரு முடிப்பானுங்க. யாருக்கால யார் வாரி பண்ண போறா முதல்ல அப்படிங்கறத அவன் போட்டியே. இவன் எந்த அணியா இருப்பான்? என்னை பார்த்து 1 மாசம் ஆச்சு. இந்த 1 மாசத்துல ஏற்கனவே ஒரு 3 அணி புதுசா உருவாயிருக்கு. நம்ம ஓபிஎஸ் அணியா, இபிஎஸ் அணியா, டிடிவி அணியா, இல்ல சசிகலா அம்மா அணியா, இல்ல தீபா அணியா, இல்ல தீபாவோட டிரைவர் அணியா, இல்ல புதுசா வந்திருக்கக்கூடிய அண்ணன் செங்கோட்டையன் அணியா? இவன்கிட்ட பேசலாமா வேணாமா, இவன் நாளைக்கு எந்த அணியில இருப்பான் அப்படிங்கறத குழப்பத்துல இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அதிமுக முடிவு பண்ணிட்டான், நம்ம எந்த அணியா இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் ஒரே கொடை கீழே வந்துட்டோம், அதுதான் பாஜக அணி அப்படின்னு அவன் இன்னைக்கு தெளிவா புரிஞ்சுக்கிட்டான். இப்படிப்பட்ட கேடுகட்ட நிலைமை எந்த இயக்கத்துக்காரனும் வரக்கூடாது. அவங்களை பார்த்து நம்ம பரிதாபப்பட்டு இருக்கோம். அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர், மூத்த முன்னோடி, அவர் அனுபவம் வாய்ந்த அமைச்சராக இருந்தவர். அவருக்கு ஒரு பிரச்சனை, இன்னைக்கு இப்ப அவர் ஒரு அணி ஆயிட்டாரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போறாரு. என்ன, தமிழ்நாட்டை காப்போம், தமிழகத்தை மீட்போம். அண்ணா எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க முதல்ல அதிமுக மீட்கணும், இல்ல பிஜேபி என்னைக்கு அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இறந்தாங்களோ அன்னைக்கே நீங்க அடகு வச்சிட்டீங்க. பல பேர் இதை மீட்டெடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க.
நான் தான் மீட்டெடுப்பேன்னு உறுதியோடு இருக்கிறார். உங்களால் மட்டும் தான் முடியும். நிச்சயம் அதை செய்வீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இப்படி அதிமுகவை கூறு போட்டு பாஜக விழுங்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய கூட்டணியை பார்த்து அவர் விமர்சனம் செய்கிறார். திமுக கூட்டணி கட்சிகளை விழுங்கி விடுமா? எடப்பாடி பழனிசாமி அவர்களே, திமுக கூட்டணி எங்கள் தலைமையிலான கூட்டணி வெறும் தேர்தல் அரசியலுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி கிடையாது. இது கொள்கை கூட்டணி. 2017 இருந்து இந்த கூட்டணியை யாராலும் ஒன்னும் தொட முடியாது, அசைச்சு பார்க்க முடியாது. இன்னும் சொல்லப்போனா நம்முடைய இன்னும் அதிகமான இயக்கங்கள் நம்முடைய கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.